வெல்கம் டு மியால் கிச்சன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி சுண்டைக்காவை வச்சு தான் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இந்த சுண்டைக்காயில் காம்பை எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன். ஆனால் இந்த சுண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி பேர் துவக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி 4 வகையான சுண்டைக்காய் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் வடை, சுண்டைக்காய் தொக்கு, சுண்டைக்காய் துவையல், சுண்டைக்காய் சூப்பு இதான் பண்ண போகிறோம். இந்த 4 ரெசிபியுமே வாய்க்கு துவப்பு தெரியாமல் அதே நேரத்தில் ரொம்ப ருசியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாரத்துக்கு 2 தடவையாவது நம்ம சுண்டைக்காய் எடுத்துக்கணும். எப்பயும் ஒரே மாதிரி ரெசிபிஸ் பண்ணாமல் சுண்டைக்காயில் இந்த மாதிரி வெரைட்டி பண்ணி கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ சுண்டைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அது கூட இப்போ 1 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் எள்ளு. இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பீஸ் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணியெலாம் ஊற்றி அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 1/2 கப்பு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். அது கழுவிட்டு காம்பு எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது இடிகளில் கொஞ்சம் அடிச்சுக்கலாம். அம்மி இருந்தால் கூட நச்சுக்கலாம். ரொம்ப நைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் நச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இடித்த சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நமக்கு கசப்பு ரொம்ப தெரியாது, அதுக்காக தான் நெய் சேர்க்குறோம். நெய் விருப்பம் முன்னாடி கொஞ்சம் வேணால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காவை பண்ணுறதுக்கு முன்னாடி இடித்து வச்சுக்கக்கூடாது. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் இடித்து வச்சுக்கணும். ஏன்னா முன்னாடியே இடித்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா கருப்பாக போயிடும். நம்ம எப்போ பண்ணுறோமோ அப்போ தான் எடுத்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு, போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். சுண்டைக்காவை கொஞ்சம் முக்கால்வாசி இது மிக்சியில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இது அப்படியே இருக்கட்டும், இது கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போயுமே தொக்குக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கெலாம் 5-6 பல்லு பூண்டு. இப்போ நம்ம இதில் வதக்கி வச்சுருந்ததில் கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சுண்டைக்காய், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது கூட அரை கப்பு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். கொதிக்குது, ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு அடுப்பில் மறுபடியும் மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம்ல பொடி, அது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்கணும். இதை மூடி வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா மறுபடியும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூனு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு பெரட்டி சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். துவர்ப்பு ரொம்ப தெரியாது, எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிட்ஸ் ஸ்பெஷல் சுண்டக்காய் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் அரை கப்பு சுண்டக்காவை வந்து இடித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம் நல்லா. அம்மியில் அடிச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி இடிகல்லில் அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளையாக வரணும், அப்போ தான் நல்லா வதங்கியிருக்குங்க அர்த்தம். நல்லா சுருங்கி வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வதக்கி வச்ச சுண்டைக்காவை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கலை, அதே மாதிரி ரொம்ப குறன்னு அரைக்கலை. முக்கால் பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ கடலைப்பருப்பை வந்து 2 மணி நேரம், ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அது இப்போ மிக்சியில் இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5-6 பருப்பு மட்டும் அப்படியே வச்சுட்டு இதை மற்றதெல்லாம் மிக்சியில் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி 3 வரமிளகா சேர்த்துக்கிட்டுருங்க. கூட தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றி அரைச்சேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சுண்டைக்காய், வதக்கி அரைச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி எல்லோ கலரில் இருந்த பருப்பு வந்து இந்த இது சேர்த்தோன்னே, சுண்டைக்காய் சேர்த்தோன்னே அப்படியே பச்சை ஆயிடுச்சு. இப்போ வடை சுட்டுக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அது காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு இப்படி தட்டிக்க வேண்டியதான். குழந்தைங்களுக்கு சுண்டைக்கானா பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் என் குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. கூட்டோ பொரியலோ காரக்குழம்போ எது வச்சாலும் பிடிக்காது. இந்த மாதிரி நான் வடையில் போட்டு கொடுத்துருவேன். அது அவங்களுக்கும் தெரியாது, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம சுண்டைக்காய் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த வடையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கீரை பிடிக்காது. அதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷோட இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது நம்மளோட சுண்டைக்காய் வடை? எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட ஆரோக்கியமான சுண்டைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக சுண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சுண்டைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 4 வெள்ளைப்பூடு, இது கூட 7 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்பு சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதக்கியாச்சு. சுண்டைக்காய்லாம் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், நல்லா கழுவிட்டு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சூப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 விசில் நல்லா விட்டுட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போனோன்னு திறக்கலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி தனியாக, இதெல்லாம் அந்த காயெல்லாம் தனியாக எடுத்துக்குவோம். இப்போது தண்ணி தனியாக, அந்த காய் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ அந்த காயை கொஞ்சம் ஆறினோன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி அதுக்குன்னு ரொம்ப குறை அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம குக்கர்லேருந்து அவிச்சு தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் தண்ணி எப்படி வேணும். சில பேர் திக்காக குடிப்பாங்க சூப்பு, சில பேர் தண்ணியாக குடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
இது எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைவாகவும் வச்சுக்கலாம். இது குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சூப்பு நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் வந்து கொத்தமல்லி தழை வந்து 2 கொத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போது ஆரோக்கியமான சுண்டைக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. துவர்ப்பு தெரியவே தெரியாது. இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சுண்டைக்காய் வச்சு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப்பு சுண்டைக்காவை வந்து இடித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம் நல்லா. அம்மியில் அடிச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி இடிகல்லில் அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளையாக வரணும். அப்போ தான் நல்லா வதங்கியிருக்குங்க அர்த்தம். நல்லா சுருங்கி வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக இதை எடுத்து வச்சுட்டேன். அதே பேன் இருக்கட்டும், அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும், இன்னும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இப்போ இதில் 4 பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 மிளகா சேர்த்துருக்கேன். இது காஷ்மீரி மிளகா, அது காரம் ரொம்ப இருக்காது. இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு தேங்காய் கீற்று வந்து ஒரு 4 கீற்றை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சொல புளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல சுண்டைக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறணுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஆறிடுச்சு, மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை. ஸ்பூனில் கிண்டி கிண்டி விட்டு அரைக்கணும். அப்போ தான் துவையை நல்லா உருட்டு வரும் கையில். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதை பவுலில் வச்சுட்டு அப்புறம் கையில் உருட்டலாம். தண்ணி ஊற்றினா இந்த மாதிரி வராது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. துவை எப்படி இருக்கணும், அப்போ தான் இது ருசியாக இருக்கும். துவர்ப்பும் தெரியாது, அது மாதிரி நல்லா ருசியாகவும் இருக்கும். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள்.